Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணுற டார்கெட் எல்லாம் ப்ரைஸ் ரீச் ஆகிறவெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். சென்டரில் வந்து வெளியே வந்துடாதீங்க. ஸோ உங்களுடைய சென்டரில் வெளியே வந்தீங்கன்னா மிகப்பெரிய மணி மேனேஜ் சிஸ்டம் வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணி எந்த யூஸும் இல்லை. ஸோ ஃபுல் ப்ராஃபிட் வரவெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். பாதி ப்ராஃபிட்டில் வெளியே வராதிங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னோட வந்து நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சில்வர் மைக்கில் டெய்லி வந்து 500 ரூபாய் வந்து 1000 ரூபாயில் எப்படி சார் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக போட்டிருந்தேன். இது வந்து பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எனக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் தெரியல சார், எனக்கு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ண தெரியல, எனக்கு பிரேக் அவுட் தெரியல, பிரேக் டவுன் தெரியல, எங்கே என்ட்ரின்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்றவங்களுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் வந்து என்னுடைய வியூ பிரகாரம் வந்து கிட்டத்தட்ட மந்த்லி 5 to 10% வந்து சம்பாதிச்சலாம். பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா சில்வர் மைக்கில் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 600 to 7,000 ஒரு லாட்டுக்காகும். ஸோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், லைவில் இப்போ ஏன் அந்த விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா, நேற்று உங்களுக்கு வீடியோ போட்டு சில பேர் கன்ஃபியூஸ் சொல்லியிருந்தாங்க, சார் சார்ட்டில் காமிக்கவே இல்லை, ட்ரா பண்ணி காமிச்சிட்டிங்க, சார்ட்டில் காமிக்கவே இல்லை, அது எப்படி அது என்னன்னு கேட்டிருந்தீங்க. இது பாருங்கள், இது வந்து 8K பார்த்தீங்கன்னா 1830 இருக்குது இல்லைங்களா, அதாவது 6:30, அதாவது 6:45 கம்ப்ளீட் இந்த கேனல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் இருக்கும். பாயிண்ட்ஸ் வந்து மினிமம் 150, 120லேருந்து 150 மேக்ஸிமம் வந்து 300 வரலாம் இருக்கும் பாயிண்ட் இருக்கலாம். இது வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 221 இருக்குது. அதாவது பஃபர் 10 பாயிண்ட் விட்டுட்டு 221 இருக்குது ஸ்டாப் லாஸ். இது வந்து சேல் சைடு கீழே ட்ரிகராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சேல் சைடு ட்ரிகராக இருக்குது. ஸோ இது டார்கெட் பார்த்தீங்கன்னா 223, அதாவது 1:1. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் 1:2 வைக்காதீங்க, 1:1 வைங்க போதும். 1:1 நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ப்ராஃபிட் வருதா இல்லையான்னு பாருங்கள், பேக் டெஸ்ட் எடுங்க, லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனோட லைக்ஸை பொறுத்து நான் இந்த வீடியோ போடலான்னு இருந்தேன். நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனோட கண்டினியூஷன் என்ன சார் பண்ணுங்கள், கொஞ்சம் வீடியோ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய ரிக்வஸ்ட் கேளுங்க, நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது பாருங்கள், அதுக்கப்புறம் 1:2, 1:3 போகும் வச்சுக்கலாம். அது நான் என்ன சொல்கிறேன், ஆரம்ப கட்டத்தில் வந்து நீங்கள் 1:1 வைங்க, அதுக்கப்புறம் 1.2 ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க உங்களுடைய ப்ராஃபிட் லெவலில். ஏன் அப்படின்னா, ஒருவேளை ரிவர்ஸ் அடிச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அந்த மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, சரி இப்போ டார்கெட் வந்துச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா என்ன சார் பண்ணலாம், கேள்வி, முக்கியமான கேள்வி இல்லைங்களா, கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா இந்த இதில் போட்டுப்பீங்களா ஸ்டாப் லாஸை, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுருப்பீங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டிங்களா, இந்த இடத்துல வந்து கீழே வந்து ஒரு குவான்டிட்டி போடுங்க. என்னது ட்ராப் பண்ண இல்லையா, கீழே இந்த இடத்துல, இந்த இடத்துல ஒரு குவான்டிட்டி போடுங்க, சிங்கிள் குவான்டிட்டி. இந்த இதில் என்னது, இங்கே வந்து ஒரு குவான்டிட்டி போடுங்க. இந்த இடத்துல போக சொல்ல டபுள் குவான்டிட்டி பண்ணுங்கள். மேலே அப்பர் சைட் இருக்காச்சுன்னா டபுள் குவான்டிட்டி பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து இடத்துல போடுங்க. மேலே ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சுன்னா இந்த இதில் 2 குவான்டிட்டியாக போட்டு ட்ரேட் பண்ணுங்கள் இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ இதில் இந்த மணி மேனேஜ் வந்து அப்போ வந்து உங்களுக்கு நார்மலாகிடும். ஏன்னா ஒரு சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இதில் வந்து லாஸஸ்க்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, அதாவது உங்கள் மந்த் எண்டில் உங்களோட கேபிட்டலுக்கு எந்த டேமேஜ் ஆகாது. அதாவது நோ லாஸ் நோ ப்ராஃபிட் அந்த அளவுக்காவது வந்து வருமே தவிர, அதை நான் சொல்கிறது அந்தளவுக்கு வராது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கம்மி உங்களோட கேபிட்டலுக்கு எந்த வித டேமேஜும் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுங்கள். உடனே டிசிஷன் எடுக்காதீங்க. ஒரு 3 மாதம் 6 மாதம் வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்துகிட்டே போங்க. சரி, இன்றைக்கி டார்கெட் வந்துச்சா, நீங்கள் டார்கெட் வந்து நீங்கள் வீடியோ பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் இது வந்து லைவ் மார்க்கெட்டில் இல்லையா, சரி லைவ் மார்க்கெட் விடுங்க, இது லைவ் மார்க்கெட் ஆச்சு. ஸோ இது இன்றைக்கி டார்கெட் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி நேற்று என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா. சரி, நேற்று வாங்க பார்க்கலாம், நேற்று பார்க்கலாம், முன்னேற்று பார்க்கலாம். அதாவது ஸ்ட்ராட்டஜி பார்க்க சொல்லணுன்னா, நம்மளுக்கு ப்ராஃபிட் இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு லாஸ் ஆகக்கூடாது. அதை வந்து மனசில் எப்பவும் வச்சுக்கணும் அதை. ஓகேங்களா. இது பாருங்கள், இது வேறு இதுக்கு பண்ணுது. ஓகே, இது பாருங்கள், இது வந்து லோ சைடு ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் மேலே போய் ட்ரிகர் ஆகிருக்கு, மேலே வந்து டார்கெட் அடிச்சு வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட்டு 192 பாயிண்ட். ஓகே, 200 மேலே போயிருக்கு, வேணா விடுங்க. நான் ஸ்டார்டிங் சொல்லுது 1:1 வைங்க போதும் அப்படின்றது. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லோ சைடு வந்து ட்ரிகர் ஆகிருக்கு ப்ரைஸு. எங்கே இது வந்து 8:30, இங்கே பார்த்தீங்கன்னா 18:30. ஸோ 6:30 மணி கேண்டில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். லோ சைடு ப்ரைஸ் ட்ரிகர் ஆகிருக்கு, மேலே போயிருந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே டபுள் குவான்டிட்டி பை பண்ணிங்க, உங்களோட டார்கெட் வந்து மேலே ஹிட் ஆகிடுச்சு.
சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்துகிட்டே வாங்க, ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. இப்போது இந்த வந்து சாம்பிள் காமிச்சாது எப்போ ஒரு சில டைம் எப்போ அவாய்ட் பண்ணோன்னா மார்க்கெட்டில் வந்து சைட்வேஸ் டைரக்ஷன் போயிட்டு இருக்கும். எப்போவாச்சும் ரேர் அது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல போயிட்டு விடுங்க. கண்டினியூ அந்த 2 நாள் வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடும். அதாவது மேலேயும் போயிட்டு கீழே போய் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 2-3 நாள் வந்து ட்ரேடிங் குவைட் பண்ணிக்கோங்க. 2 நாள் அதுக்கப்புறம் 2 நாள் ட்ரேடிங் குவைட் பண்ணிட்டு திரும்பவும் கண்டினியூஷன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த பேனிக்லேருந்து நீங்கள் அந்த 3 நாள் அந்த 2 தொடர்ந்து 2 டபுள் சைட் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பேனிக் ஸ்டார்ட் ஆகிடும். அடடா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. அதுக்காக இந்த மாதிரி சின்ன குவான்டிட்டி போடுங்க. நீங்கள் 200-300 லாஸ் ஆகுதுன்னு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதுவே உங்களுக்கு 1000, 10,000, 1,00,000 லாஸ் ஆச்சுன்னா பெரிய லாஸ் அது. ஓகேங்களா? இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்றத்தில் வேறு இடத்துல க்ரூட் ஆயில் பண்ணலாம், நேச்சுரல் கேஸில் பண்ணலாம். ஏன்னா அது பெரிய பெரிய அமௌண்ட். அதெல்லாம் நீங்கள் சில்வர் மைக்கில் பண்ண சொல்லனா உங்களுக்கு வந்து அந்த பேனிக் வந்து கொஞ்சமாக குறையும் அது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.